இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமாத்தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல நம்ம கிட்ட இன்னைக்கு வந்திருக்கிற அப்டேட் பாத்தீங்கன்னா ஒரு Volkswagen வென்டோங்க 2011 மாடல், 3 ஓனர், ஆட்டோமேட்டிக் கியரோட வந்திருக்குது. இந்த வண்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. வண்டி வெறும் 73,500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வந்திருக்குது. ஹைலைன் மாடல்னால உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், ஏர் பேக், அலாய் வீல், ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, இன்பில்ட் கம்பெனி மியூசிக் சிஸ்டம், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைட் மிரர்ஸ், எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். ஒரு தெளிவான கண்டிஷனில் ரொம்பவே குவாலிட்டியான வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்குது. வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா TN 22 BR 5010ங்க. வண்டியோட டயர் பாயிண்ட் பாருங்க 95% கண்டிஷனில் தெளிவாக இருக்குது. இந்த வண்டி எடுக்கக்கூடிய கஸ்டமர் நெக்ஸ்ட் எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை. இந்த வண்டியோட ஃபியூல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுங்க. பெட்ரோல் வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்குது. ரொம்பவே தெளிவாக இருக்கும். பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரையும் பெருசாலாம் வேலை வைக்காது. உங்களுக்கு மெயின்டெனன்ஸுமே ரொம்பவே கம்மி தான். வண்டியில் அலாய் வீல், டயரு எல்லாமே நம்ம வீடியோவில் எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்பவே நீட்டாக இருக்குது. இந்த வண்டி ரொம்பவே லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வெறும் 73,506 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இந்த சைடு ஹெட்லைட்டில் மட்டும் வாட்டர் வாஷ் பண்ணையில் தண்ணி உள்ளே போயிருக்கு. ஃபோக்கில் பூத்த மாதிரி தெரியுதுங்க. வெயிலில் நின்றுச்சுன்னா ஃபோக் போயிடும். அந்த மாதிரி கிளாரிட்டி இதுலேயும் வந்துடும். வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். பூட் ஸ்பேஸு, இன்ஜின் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே நான் கரண்ட்டில் காட்டுறேன். இப்போ இன்ஜினையும் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ நம்ம வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம். இப்போ வண்டியோட இன்டீரியர் பாருங்கள். இன்டீரியரில் டோர் பேடில் 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் லாக்குள்ள சுவிட்சு, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரர்ஸ் கொடுத்தனால அதுக்கான கியர் அதுவுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து டிக்கி ஓப்பனுக்கான சுவிட்சுங்க. இந்த லிவர் இழுத்தோம்னா டிக்கி பின்னாடி ஓப்பன் ஆயிரும். அதுவுமே வந்துடுது. வண்டியோட டேஷ்போர்டு கண்டிஷன், இன்டீரியரோட கண்டிஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், டேஷ்போர்டு லுக்கெல்லாம் தெளிவாக இருக்குது, நீட்டாக இருக்குது. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. வண்டி மொத்தமாக ஓடி இருக்கிற கிலோமீட்டர் 73,506 கிலோமீட்டருங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிவி வச்சுருக்காங்க. இந்த டிவி என்ன பண்ணுதுன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோவை ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. நம்ம வண்டி ஓட்டும் போது இந்த வீடியோ தெரிஞ்சிட்டே தான் இருக்குது. வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ஏதாவது ஒன்றுன்னா நம்மளுக்கு ப்ரூஃபோடு காட்டுறதுக்காக இந்த ஒரு சிஸ்டமே இந்த வண்டியில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியில் ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ஏர் பேக் வந்துடுது. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. கம்பெனியோட மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுது. ஆட்டோ கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இயங்கும். அது மட்டும் இல்லாமல் கோ டிரைவருக்கு இங்கிட்ட ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டிஷ்யூ பாக்ஸ் பாருங்கள். உள்ள மேனுவல் எல்லாமே அப்படியே இருக்குது. வண்டிக்கான மேனுவல் எல்லாம் ரொம்பவே நீட்டாக க்ளீனாக பக்காவாக இருக்குது வண்டி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட கியர் பார்க்கலாம். கியர் பாருங்கள், ஆட்டோமேட்டிக் கியர் தான். பார்க்கிங்கு, ரிவர்ஸு, நியூட்ரலு, ட்ரைவு, எஸ்ஸு, ஸ்போர்ட்ஸு இது எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் நம்ம அந்த பக்கம் தள்ளி மேனுவலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி வேணாலும் ஓட்டிக்கலாம். மேனுவலாகவும் ஓட்டிக்கலாம் அந்த வண்டியில். இப்போ வண்டியோட சீட் கவர்ஸ் பாருங்கள். லெதர் சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க. ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. லெதர் சீட்லாம் குறையே சொல்ல முடியாது. ஒரு ஹை குவாலிட்டியான சீட் கவர்ஸ் தான். இன்றைக்கி நம்ம நார்மலாக இங்கெல்லாம் போட்டாங்கன்னா 8,000 10,000 ரூபாய்க்கு போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சீட் கவர் போடும்போது 25,000 30,000 வரும். அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரியரில் பார்த்தீங்கன்னா ஏசிக்கான வெண்ட் வந்துடுதுங்க. ரியரில் இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு ஏசி வெண்ட்டுமே வந்துடுது. மேலே அப்பன்சர் பாருங்கள். அப்பன்சர் எல்லாமே தெளிவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். பூட் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ரொம்பவே தாராளமாக ஒரு பெரிய ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நீட்டாக இருக்கும். நிறைய லக்கேஜஸ் வந்து நம்மளால் கேரி பண்ணிட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்டு கிட் கொடுத்துருக்காங்க, முதல் உதவிக்கான கிட்டு. அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்பேர் பல்ப் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் அது கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டோயிங் கவரு, வீல் ஸ்பானரு இதெல்லாமே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் 2 பல்ப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால Volkswagenோட கம்பெனி லோகோவோடே கொடுக்குறாங்க. ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு.
அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு கண்டிஷனில் தான் இருக்குது. மேலே இருக்கிற அந்த நூல் எல்லாமே இன்னும் இருக்குது, அன்யூஸ்டு கண்டிஷன். ஜாக்கி எல்லாமே வந்துடுது, எல்லாமே நீட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க. வண்டியோட மேனுவல்லேருந்து வண்டியோட எக்ஸ்ட்ரா பல்ப் முதற்கொண்டு எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இப்போ வண்டியோட இன்ஜின் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட கண்டிஷன் காட்டுறேன். இப்போ வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்க, ரொம்பவே தெளிவாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கு வண்டி. வண்டியோட ஆப்ரான் சைடு எல்லாமே பாருங்க, எல்லாமே நீட்டாக இருக்கு. தெளிவான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க, எல்லாமே தெளிவாக இருக்கு வண்டியில். வண்டியில் எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை, அப்படியே ஓட்டிக்கலான்ற அளவுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்கு. இப்போ வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக்கை பக்கத்தில் வச்சு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது வண்டி. வெறும் 73,500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு பெட்ரோல் வண்டி வோக்ஸ்வேகன் வென்டோல ஆட்டோமேட்டிக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த வண்டி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் விட என்ன ஒரு ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடல் ஹைலைன் வோக்ஸ்வேகன் வென்டோல ஆட்டோமேட்டிக் ஹைலைன் வண்டி. வண்டியில் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், அலாய் வீல், ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். செடான் டைப்ல ஆட்டோமேட்டிக் வண்டி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான அப்டேட் தான் இந்த வண்டி. இந்த வண்டி தேவைப்பட்டா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு கால் பண்ணிட்டு டைரக்டா விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டி எடுத்துக்கோங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 3,25,000 ரூபாங்க. 3,25,000 கேட்குறோம். ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். கண்டிப்பா சின்னதாக குறைச்சி இந்த வண்டியை கொடுத்துடலாம். இந்த வண்டி தேவைப்படுறவங்க உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிட்டு டைரக்டா விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டியை நீங்கள் ஓன் பண்ணிக்கலாம். ஒரு பக்கா குவாலிட்டிக்கு நான் கேரண்டி. வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், சஸ்பென்ஷன், ஸ்டேரிங் எல்லாமே நல்லா இருக்கு, எந்த விதமான நாய்ஸும் கிடையாது. ரொம்பவே கிளியராக க்ளோஸ்அப்பாக நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்பவே நீட்டாக இருக்கு. இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.